இந்த முருங்கைக்காய் சீசன் வந்தாவே மரம் ஃபுல்லாக காய்ங்க. இவ்வளோ காய வச்சு என்ன பண்ணுறதுன்னுமே ஒரே கன்ஃபியூஷன். சரி அக்கம் பக்கம் யாருக்காவது குடுக்கலான்னு பார்த்தாலும் எல்லார் வீட்லேயுமே மரம் இருக்குது. எல்லா மரத்துலையும் இப்படி தான் காய்ச்சி தொங்குது. சரி கடையிலயாவது கொண்டு போய் குடுக்கலாம் அப்படின்னாலும், தூரத்தில் வரும்போதே முருங்கைக்காயா வேணாம் அப்படின்னு சொல்லி கையாட்டிருவாங்க. ஏன்னா அவங்களும் எத்தனை வீட்ல இருந்து தான் வாங்குவாங்க. சரி முருங்காய வச்சு டெய்லி ஒரு டிஷ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு வலை வீசி தேடி பார்த்தாலும் முருங்காயில் சாம்பார் இருக்குது, அதை விட்டால் புளிக்குழம்பு, அதை விட்டால் பொரியல், அதை விட்டால் அவியல். சரி நம்ம மூலையே கசக்கி நம்மளா புதுசாக ஒரு ஐட்டம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்து முருங்காய் ரசம், முருங்காய் மோர், முருங்காய் பாயசம், முருங்காய் அல்வா ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாலும் ஏற்கனவே நம்ம அம்மா பாட்டி மாதிரிலாம் தரமான ஃபார்முலா சொல்லி கொடுத்துட்டு இந்த ஐட்டத்துக்கு இவ்வளோ தான் போடணும்னு அப்படின்னு ஃபார்முலா கொடுத்து நம்மளால் செய்ய சொன்னாவே அந்த கைப்பக்குவத்துக்கு வரமாட்டேங்குது. நம்மளா புதுசாக எதுவும் செஞ்சு பிள்ளைங்களை பாடாப்படுத்த வேணாம்னு சொல்லிட்டு அந்த ஐடியாவை விட்டுட்டு சரி எல்லாத்தையும் பறித்து எங்கேயோ கொண்டு போங்க, எங்கேயா சுற்றி அலைஞ்சு தெரிஞ்சு யாராவது வேணும்னா கொடுத்துட்டு வாங்கன்னு விட்டாச்சு. இருந்தாலும் இவ்வளோ முருங்காய் பறிச்சுட்டு அதை நம்ம வீட்டில் செய்யாமல் விட்டால் எப்படி? இன்றைக்கி புதுசாக முருங்காய் தொக்கு அப்படி வைக்கலாம். ஏன்னா கடிச்சு சாப்பிட தானே கஷ்டமாக இருக்குது. அதை பல்ப் எடுத்து தொக்கா வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன். ஆனால் அது எவ்வளோ கேவலமாக வரப்போகுதுன்னு தெரியல. சரி மெயின் டிஷ் எப்படி இருந்தாலும் சைட் டிஷ் சூப்பராக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாழைக்காய் வறுவல் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் மொத்தமாக கட் பண்ணிவிட்டு அரை வேக்காடு வேக வச்சுட்டு அதோட மசாலாலாம் போட்டு எண்ணெயிலே ஃப்ரை பண்ணணும்னு வைங்களேன். மசாலா பிரியாமல் சூப்பராக வந்துடும். அதை ரெடி பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் இனிமேல் தொக்கு வைக்கணும். அவ்வளோதான். இன்னொரு வீட்டை பார்க்கலாம். பாய்.